الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மறதி சம்பந்தமாக கடந்த தொடரில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் இழப்புகள் இதையெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வராமல் மறந்து விடுவது எப்படி என்பது தொடர்பாக நம்ம பார்த்தோம். இந்த தொடரில் பயனுள்ள விஷயங்கள், அன்றாடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், இது எதுவுமே நம்மை விட்டு மறந்து போகாமல் இருக்க என்ன வழி, நம்முடைய ஞாபகத்திறனை அதிகரிக்க என்ன வழி, நம்முடைய பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் படித்ததெல்லாம் மறக்கக்கூடாது, நல்ல ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சுக்கணும், இதுக்கு என்ன வழி என்பது தொடர்பாக தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மறதி என்பது இந்த இடங்களெல்லாம் அது ஒரு வீக்னஸ் தான். முக்கியமான விஷயத்தை நம்ம மறக்கிறோம், அன்றாட செயல்பாட்டில் நம்ம மறக்கிறோம். நமக்கு ஞாபகம் மறதி திடீர்னு என்னைக்காவது ஏற்படுகிறது என்றால் நாம் பலவீனமானவர்கள். இது பொதுவான யதார்த்தமான ஒரு நிலை. உலகத்தில் எல்லாருமே ஞாபக மறதி என்கிற அந்த பலவீனம் கொண்டவர்கள் தான். என்னைக்காவது ஒரு நாள் எதையாவது அவங்க மறக்கத்தான் செய்வாங்க. யாருமே அதில் விதிவிலக்கு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, இறை தூதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரத்தை மட்டும் நெருங்காத அப்படின்னு சொன்னானா இல்லையா? சொன்ன நேரத்தில் இந்த மரத்தை நீ நெருங்கினால் மற்றதையெல்லாம் சாப்பிட்டுக்கங்க, இந்த மரத்துக்கிட்ட போயிடாதீங்க, அப்படி போனீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அநியாயக்காரர் ஆயிடுவீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதே சமயத்தில் ஷைத்தான் உங்களை ஏமாற்றுவான், ஷைத்தான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டான், ஷைத்தான் சொல்கிறத கேட்டுறாதீங்க என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஷைத்தான் சில ஆசை வார்த்தைகளை காட்டும் பொழுது இவன் நம்பிக்கை துரோகியாச்சே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி மாறு செய்தவனாச்சே, இவன் நமக்கு நல்லது செய்ய மாட்டானே என்ற விஷயத்தை அவர் மறந்தார். இவன் ஏதோ நமக்கு நல்லது செய்யறான்னு நினச்சிக்கிட்டு அந்த மரத்தை நெருங்கிட்டார். மரத்தை நெருங்காதேன்னு சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை மீறி அவர் நெருங்கினார், அந்த கட்டளையும் அவர் மறந்துட்டார். இப்படி ஒரு சூழலில் அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன், இப்லீஸ் எப்படிப்பட்டவன் சொல்லித்தரப்பட்டும் அவருக்கு அது நினைவுக்கு வராமல் போயிருச்சு. இந்த பலவீனம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும்போது அந்த சபையில் மக்கள் கேட்குறாங்க மூசா நபிட்ட, மூசாவே, இந்த உலகத்திலேயே நன்கு அறிந்தவர்கள் யார், எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க, நல்ல விவரம் தெரிஞ்சு நன்கு அறிந்தவர்கள் யாருன்னு கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நான் தான் அப்படின்ட்டாங்க. நான் தான்னா ஒரு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு சொல்வது கிடையாது. அந்த பண்பும் இறை தூதர்களுக்கு இல்லை. அவர் தற்போதைக்கு இறை செய்தி பெற்று மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நான் தான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? இல்லை, உம்மை விட இன்னும் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹிலிர் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு நிகழ்வு ஏற்படுது. இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா திருக்குரானில் 19வது அத்தியாயம் மரியம் என்கிற அத்தியாயத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிலிர் தொடர்பான சம்பவங்கள் அதில் இருக்கும். அந்த 18 அந்த 19 இந்த அத்தியாயங்களில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹிலிரை போய் எங்கே சந்திக்கிறது? அல்லாஹ் அதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லியிருப்பான். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மீனை எடுத்துகிட்டு போங்க, மீனை எந்த இடத்தில் தவற விடுவீர்களோ அந்த இடம்தான் அங்கே ஹிலிர் இருப்பார், சந்திக்கிற இடம்னு நல்லா ஆக்கிட்டான். அப்போ இப்படியே போனாங்க. அவர் ஒரு இளைஞரை கூட்டிகிட்டு போனாங்க. நெடுதூரம் பயணம் பண்ணாங்க. ஒரு இடத்துல போய் தூங்கிட்டாங்க. அங்கே மீன் மிஸ் ஆயிருச்சு. அதை அவங்க மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, ஆஹா மீனை காணோம், ஏற்கனவே ஒரு இடத்துல அது மிஸ் ஆயிருச்சு, நாம் அங்கேயே விட்டுட்டோம், விட்டதும் நமக்கு தெரியல, கவனக்குறைவாயிடுச்சு. திரும்பி வராங்க. இந்த மாதிரி மறதி கவனக்குறைவு ஏற்படத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாள் என்ன செய்கிறாங்க?
லுகர் தொழுகை வைக்கிறாங்க. லுகர் தொழுகை என்பது 4 ரக்காத் ரெகுலராக தான் செய்வாங்க. ஒரு நாள் 2 ரக்காத் தொலை வச்ச உடனே சஹாபாக்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதில் ஒரு சஹாபி துல் யதைன் அப்படிங்கிற சஹாபி கேட்கவும் செய்கிறாங்க, தொழுகை ஏதாவது சுருங்கிருச்சா, சட்டம் இனிமேல் லுகர் 2 ரக்காத் தான், அந்த மாதிரி சட்டம் ஏதாவது மாறிடுச்சா, அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 4 2 தொழுது பற்றி எண்ணமும் இல்லை. 4 தொழுது தான் நினச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். இல்லையே, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ துல் யதைன் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தொழுகையில் மறந்துட்டீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்துகிறாங்க, சதக்க துல் யதைன் உண்மையைத்தான் சொல்கிறாரா அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. மக்கள்லாம் ஆமாம் அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதம் 2 ரக்காத்தையும் தொலை வச்சு சஜிதா சஹு, அந்த மறதிக்கான சஜிதாவை செய்து என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், அன்சாக்கமா தன்சவுன், நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறக்கத்தான் செய்வேன் அப்படின்னாங்க. இது மனிதர்களின் பலவீனம். யாராக இருந்தாலும் சரி, ஞாபக மறதிக்கு விதிவிலக்கு யாருக்குமே இல்லை. அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் அல்லாஹ் மட்டும்தான். ஒமா கான ரப்புக்க நசியா, உன் இறைவன் மறப்பவனாக இல்லை, ஒருபோதும் மறக்க மாட்டான். அதனால் ஞாபகம் மறதி வரும், என்றைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஏற்படத்தான் செய்யும். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றாட நிகழ்வுகளை மறந்தோம்னா நிறைய இழப்புகள் இருக்குதே. என்றைக்கோ ஒரு நாள் வர்றது வேறு, நம்ம படிக்கிறது மனசுலேயே நிற்க மாட்டேங்குது, மறந்துடுறோம். அன்றாட நிகழ்வுகள் ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துக்கு பொருள் வாங்க போகிறோம், பாதி வாங்குகிறோம், மீதியை விட்டுட்டோம், மறந்துட்டோம். எழுதி வச்சோம், பேப்பரை காணோம், யோசித்து பார்க்குறோம், 4 பொருளை காணோம். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது? இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வழிமுறைகளை நம்ம கரெக்டாக தொடர்ச்சியாக கடைபிடிச்சோம்னு சொன்னால் ஞாபகம் வருது நமக்கு வராது. இந்த வழிமுறையை எதுக்கு பயன்படுத்திக்கணும்? துன்பங்களையும் துயரங்களையும் கெட்ட அனுபவங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வழிமுறையை பயன்படுத்திடக்கூடாது. அதுக்கு நான் போன தடவையே உங்களுக்கு சொன்னேன், துன்பங்கள் துயரங்களை எல்லாம் மறந்துறதுக்கு போகிறதுக்கான திட்டம் தான் தீட்டணும். நல்ல விஷயங்கள், பயனுள்ள விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் மறந்து போகாமல் இருப்பதற்கான திட்டங்களை தான், வழிமுறைகளை தான் கையாளணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு விஷயத்தை உள்வாங்கணும்னா கவனம் செலுத்தி அக்கறையோடு உள்வாங்கணும். நம்மள்ட்ட அக்கறை இல்லைன்னா மறதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேட்கும்போது அக்கறையோடு கேட்குறோம், இது பயனுள்ளது, நமக்கு தான் சொல்கிறாங்க, தேவையானது, இதை விட்டுட்டோம்னா மிஸ்டேக் ஆயிரும், பல பிரச்சனைகள் ஆயிரும், பல இழப்புகள் நமக்கு தான் என்று அக்கறை நமக்கு இருக்கணும். அப்போ ஞாபகம் மறதி வராது. அக்கறை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மறதி வந்துடும். அல்லாஹு தாலா மறுமை நாளில் பாவிகளை நரகத்தில் தள்ளும்போது என்ன சொல்லுவான்? ஃபதூக்கு பிமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, சுவையுங்கள், நரக வேதனை அல்லாஹ் சொல்கிறான், பிமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த உங்களது நாளை சந்திப்பதை நீங்கள் மறந்தீர்களே, அதற்காக தண்டனை அனுபவிங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அவன் ஏன் மறந்தான் என்றால் மறுமை வராது, வருங்கிறத மறந்துட்டானா? இல்லை, அக்கறை இல்லாமல் இருந்தான். அக்கறை இல்லாமல் இருந்ததால் அது மிகப்பெரிய கவனமற்ற நிலையில் அவனை வாழ வச்சிருக்குது. மறுமைன்னு ஒன்று வரும், அல்லாஹ் விசாரிப்பான், தண்டிப்பான். எந்த விதமான கவனமோ அக்கறையோ இல்லை. அதனால் அதை பற்றிய நினைவே இல்லை, மறந்துட்டான். அந்த மறுப்பு எதனால் வந்தது? கவனமும் அக்கறையும் இல்லாததால் மறதியும் வந்தது. அப்போ நாம் முதல்ல ஒரு விஷயத்தை உள்வாங்கிறோம்னா கவனமாக கேட்கணும். கவன ஈர்ப்பு இருந்தால் நம்ம கவனமாக கேட்டுருவோம். நமக்கு சொல்லப்படுவதும் கவன ஈர்க்கும் வகையில் சொல்லப்படணும். நம்ம கேட்குறதும் அக்கறையாக கவனமாக கேட்கணும். இதுதான் பிரதானம். நம்ம வீட்டில் நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். நாம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்போம், அவங்க எதாவது சொல்லுவாங்க, வேறு வாங்கிட்டு வந்துடுறேன், ரைட், இப்படின்னா நம்ம கவனிக்கலை. என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, எவ்வளவு சொன்னாங்க, ஒன்றுமே தெரியாது. வேறு எதாவது வாங்கணுமா? இது வாங்கணும், அப்போ வேறு எதாவது வாங்கணுமா என்று கேட்டு நம்ம என்ன வாங்க இருக்கிறோன்னு தெளிவுபடுத்திட்டு, வாங்குறதுக்கு ஏற்ற காசு இருக்குதான்னு உறுதிப்படுத்திட்டு அப்போ போனோம்னா எதுவுமே மறக்காது. நாம் படிக்கிறோம், இந்த படிக்கிறதா நமக்கு ஃப்யூச்சர், இதே எதிர்காலம், நல்ல மார்க் வாங்கினா தான் முன்னுக்கு வர முடியும் என்பது தான் இப்போ யதார்த்தமாக இருக்குது.
அப்போ என்ன செய்கிறது? நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு இதையெல்லாம் நம்ம படித்து எழுத வேண்டியிருக்குது. இதை படிக்கணுங்கிறது நமக்கு தேவையுடையதாக இருக்குதுங்கிறத கவனத்தையும் அக்கறையையும் இதில் செலுத்தணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் மறக்கக்கூடாது என்கிற ஒரு பயம் வரும். புள்ள நிறைய படிக்கிறான், பாவம் மறந்துடுறானேன்னு அம்மா கவலைப்படுவான். நான் எவ்வளோ படித்தாலும் ஞாபகமே இல்லைன்னு புள்ள கவலைப்பட்டானா? புள்ள கவலைப்படணும். அப்போ தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். சரி, கவலைப்பட்டுட்டோம், இப்போ நம்ம மறக்காமல் இருக்கணும். என்ன செய்யணும்? நம்மை படைத்த இறைவன்கிட்ட முறையிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு. கல்வி ஞானம் நமக்கு பெருகணும். இது எல்லாமே அதுதானே. நம்முடைய கல்வி ஞானம், இந்த பவர் அதிகரிக்கணும். அல்லாட்ட கேட்கணும், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி கொடு இறைவா. அல்லாட்ட பாரத்தை போடணும், அல்லாட்ட கோரிக்கை வைக்கணும். இவன் அக்கறையோடு இருக்கிறான், கவனம் செலுத்துகிறான், மறந்து போகுதுன்னு கவலைப்படுறானே, அல்லாட்ட முறையிடணும். அப்படி முறையிட்டு விட்டு அடுத்த பல பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். என்ன பயிற்சி? ஃபஸ்ட்டு நாம் மறக்காமல் இருக்கணும்னா திரும்ப 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 படிக்க ஆரம்பிக்கணும். திரும்ப திரும்ப அதை சொல்ல ஆரம்பிக்கணும். ஞாபக மறதியிலிருந்து டோட்டலாக வெளியே வந்துடலாம். ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டி சொன்னால் டான்னு பதிஞ்சிரும் அப்படின்னா அவர் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்ல தேவையே இல்லை. வெளியே போகிறாரு, இது வாங்கிட்டு வாங்கன்னா அவர் மெமரி பவரே எப்படின்னா ஒரு வாட்டி கேட்டால் அப்படி ரெக்கார்ட் ஆயிரும். அப்படி பவர் உள்ளவங்க ஓகே. சில பேர் படிப்பாங்க, ஒரு வாட்டி படிச்சுட்டு வந்து டக்குன்னு ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க பவர், அந்த மெமரி பவர் வந்து அது நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரைட்டு. ஒரு ஆள் திரும்ப திரும்ப சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னா திரும்ப திரும்ப சொல்லி பழகி அந்த மூளையை ஃபாஸ்ட்டாக உள்வாங்கிற அளவுக்கு தயார்படுத்தி வந்தால் பிற்காலத்தில் திரும்ப திரும்ப சொல்ல வேணாம், ஒரு வாட்டி சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த அளவிற்கு நாம் பயிற்சியை மேற்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் பல அறிவுரைகளை மறந்துவிடக்கூடாது, பல அறிவுரைகளை நினைவில் வைத்திருக்க வேண்டும், அந்த அறிவுரைகளை கவனத்தோடு கேட்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பல்வேறு செய்திகளில் பார்க்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒளி செய்கிறாங்க, காலை கழுவுறாங்க. காலை கழுவும் பொழுது அந்த அரைகுறையாக கழுவிடக்கூடாது. வயலுள்ளில் ஆக்காபி மினன்னார் அப்படிங்கிறாங்க. கரண்டை காலை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் அப்படின்னாங்க. ஒரு வாட்டி சொல்லாமல எச்சரிக்கை வருது. வயலுள்ளில் ஆக்காபி மினன்னார் 3 வாட்டி சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு புரியும் வகையில் 3 முறை சொல்வார்கள். திரும்ப திரும்ப சொல்வது என்பது என்ன செய்யும்? ஆழமாக கவன ஈர்ப்பு ஏற்படுத்தும், அழுத்தமாக பதிய வைத்து விடும். அதை நம்ம செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழி மாதிரி. சில நேரத்தில் ஒரு அறிவிப்பு செய்வாங்க, ரஹீபான் புகு ரஹீபான் புகு ரஹீபான் புகு அப்படிம்பாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு வந்துருச்சு. என்ன சொல்கிறாங்க? அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அவன் மூக்கு மண்ணை கவட்டும் 3 வாட்டி சொல்கிறாங்களே, யாராக இருக்கும், எதை பற்றி இருக்கும் கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, யார் உடைய பெற்றோர் வயோதிக நிலையை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை இழந்துட்டான்னு சொன்னான். பணிவிடை செய்யாத நிலையில் அதன் மூலமாக நரகத்துக்கு போகிறான்னா அவன் நாசமாக போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது மாதிரி சில அறிவுரைகளை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் ஆழமாக பதிய வைப்பார்கள். சஹாபாக்கள் தெளிவாக அறிவிப்பார்கள். அது மாதிரி நம்ம படித்து பாருங்கள். மீண்டும் 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 படிக்கிறது. நம்ம எதை படிக்கணுமோ அதை மீண்டும் படிக்கிறது, மீண்டும் படிக்கிறது, மீண்டும் படிக்கிறது. ஏன்? நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் 2 வகை இருக்குது. ஒன்று புரியுதோ புரியலையோ மனப்பாடம் பண்ணி ஆகணும். இப்படி சில பாட்டு இருக்குது. இப்போ திருமறை குர்ஆன் இருக்குது, இதனுடைய அர்த்தம் என்னன்னு குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் மனப்பாடம் பண்ணி ஆகணும்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப 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 ஓத ஓத அதை உள்ளத்தில் பதிவு செய்து விடுவான். குர்ஆன்னா என்னங்க? மீண்டும் 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 ஓதப்படுகிறது, அதை பதிவு செய்வான். திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன விளக்கம் நமக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுவாங்க, தெரியாதவர்கள் மனப்பாடம் பண்ணுவாங்க. இது குர்ஆன் மட்டும் இல்லை, துவாக்கள். அதுக்கு அர்த்தத்தை நம்ம பிறகுதான் தெரியும். சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது துவாக்களை கற்றுக் கொடுக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை இலக்கண ரீதியான அர்த்தமெல்லாம் கிடையாது, தெரியாது. சொல்லிக் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. இருக்கா இல்லையா? திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் செய்வாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழி மாதிரி இப்போ திருமறை குர்ஆன் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க?
ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும் குர்ஆன் அழிஞ்சு போயிரும்னாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் திருப்பி கேட்குறாங்க, கைஃப யகூனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அது எப்படி அழிஞ்சு போகும்? நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுறோமே, ஓதி வருகிறோமே, நுக்குரிவு அபுனானா, எங்கள் குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்குறோமே, யுக்குரிவு அபுனாவுனா அபுனாகும், எங்கள் குழந்தைங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஓதி கொடுப்பார்களே, திரும்ப 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 அது ஓதப்பட்டுக்கிட்டே வருது, அது எப்படி அழியும் இப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க, அழிவது என்று சொன்னால் அந்த குர்ஆன் வசனங்களின்படி அமல் செய்யாமல் போகிறதுங்கிறத பிறகு விளக்கம் சொன்னாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் ஓதுகிறோம், மீண்டும் 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 ஓதுகிற பொழுது மனப்பாடாகுது. அதே மாதிரி நீங்கள் படிக்கிற பாடங்களாக இருக்கட்டும், இந்த பாடங்களில் சில விஷயங்கள் புரிஞ்சு படிப்போம், சில விஷயங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். தமிழ் இருக்குது, மொழி புரிஞ்சு படிப்போம். அதில் சில கவிதைகள் இருக்கும், அதை பரீட்சையில் எழுதியாகணும், அதுக்கு சில வார்த்தைகளுக்கு விளக்கம் தெரியல, அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். ஆங்கிலம் சில கவிதைகள் இருக்குது, விளங்கலை, மனப்பாடம் பண்ணிடுவோம். அதெல்லாம் திரும்ப திரும்ப படித்தா தான் வரும். மேக்ஸில் சில ஃபார்முலாக்கள் இருக்குது, அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து நமக்கு புரியாது, மனப்பாடம் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியில் சில ஃபார்முலாக்கள் இருக்கும், அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம். சில பெயர்கள் வேறு மொழியில் அதுக்கு சில தாவரங்களுக்கு பேர் இருக்கும், அதுக்கெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், மனப்பாடம் பண்ணுவோம். இந்த மாதிரி மனனம் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் திரும்ப 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 படித்து கொண்டே இருந்தால் மனப்பாடாயிரும். இந்த முயற்சி இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை படித்தோமோ அதை ரிவ்யூ பண்ணணும். கெட்ட விஷயங்களை ரிவ்யூ பண்ணவே கூடாது, மீள்பார்வை பார்க்கவே கூடாது, நல்ல விஷயங்களை ரிவ்யூ பண்ணி தான் தீரணும். காலையில் வகுப்பறைக்கு போனோமா, அங்கே போய் உட்கார்ந்தோமா, அந்த நேரத்தில் அவங்க இந்த பாடம் எடுத்தாங்களா, இந்த பாடம் எடுக்கும்போது இது இப்படின்னு விளக்கம் சொன்னாங்களா, விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கு இன்னும் ஹதீஸ் ஆதாரம் காட்டினாங்களா அப்படின்னு நாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் அப்படியே என்ன செய்யணும், மீள்பார்வையாக பார்க்கணும். அப்போ என்னாகும், ஆழமாக பதிஞ்சிரும். அதே மாதிரி இந்த மீள்பார்வையாக நாம் துன்யாவில் நேற்று காலையில் போய் இந்தந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா, அதில் இந்தந்த பொருள் மிஸ் பண்ணிட்டோம், நாளை காலையில் வாங்கும்போது இன்னென்ன பொருளை போய் வாங்கிடணும் இப்படின்னு நாம் அதை மீள்பார்வையாக எடுத்து பார்க்கும்போது ஞாபகம் மறதி ஏற்படாது. இப்போ யதார்த்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ரிப்பீட் அதை மீள்பார்வைன்னு வரும்பொழுது நமக்கு ஞாபகம் மறதி வராது, வந்ததை சரி பண்ணிடுவோம். இப்போ போன தொடரில் கூட நம்ம பேசணும், கனவு 3 வகையினோம். நம்ம முதல் வகை சொன்னோம், நல்ல கனவு அல்லாட்டிருந்து வருது. 2வது வகை சொன்னோம், அது என்ன, ஷைத்தான்ட்டிருந்து வருது. 3வது வகை சொன்னோமா, மறந்துட்டோம். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், போன தொடரில் என்ன பேசணும், இன்ன தொடரில் என்ன பேசலாம் அப்படி ரிவ்யூ பண்ணுறோம். நமக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆஹா இந்த 3வது கனவை பற்றி சொல்லாமல் விட்டுட்டோமே, ஞாபகம் வந்துச்சு. இப்போ சொல்கிறோம் என்ன, 3வது கனவு என்பது, 3வது வகை என்பது ஆழ்மனதில் மனிதன் அந்த உள்ளத்தோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு செய்தி, அது ஒரு கனவுனாங்க ரசூலுல்லாஹ். ஆழ்மனதோடு மனிதன் பேசுவான். நம்மளே சொல்லுவோம்ல, முற்று பெறாத நினைவலைகள் அப்படிம்பாங்க. நம்ம காலையில் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு போயிட்டு வந்த நினைவலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். முற்று பெறாத நினைவலைகள், அதன் மூலமாக நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்னு கேட்டால் அது ஒன்றுமே கிடையாது. என்ன, ஞாபகத்தில் நிற்கும், அதுதான் அதனுடைய ஃபாய்தா. நல்ல கனவு நடக்கும், கெட்ட கனவு நடக்காது, இதுதான் இதனுடைய கண்டிஷன். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் எதை படித்தோமோ அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தால், படித்ததை மீள்பார்வை செய்து பார்த்தால், ரிவிஷன் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்கிறாங்களே, அது செய்யணும். போன மாதம் என்ன படித்தோம், போன இதில் ஃபஸ்ட் லெசனில் என்ன படித்தோம், செகண்ட் லெசனில் என்ன படித்தோன்னு ஒரு தடவை ரிவ்யூ பார்க்குறாங்க. அவன் இதே தான் கால்பரிட்சையில் எழுதுகிறான், இதுலேயே சில முக்கியமான கேள்வி அறப்பரிட்சையில் எழுதுகிறான், இதே சில தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி முழு பரிட்சையில் எழுதுவான், மீண்டும் 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 ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மீள்பார்வை ஞாபக சக்தியை ஜாஸ்தியாக்கும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை மறக்கக்கூடாது நம்ம நினைக்கிறதா இருந்தால் எண்களில் பட்டியல் போட கற்றுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில், அதில் ஒரு 4 பாயிண்ட் தான் பதில், அல்லது இந்த சப்ஜெக்டில் 4 விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது இந்த பாயிண்டில் 4 கருத்துக்களை விளக்கியிருக்கிறாங்க என்று ஒரு 4, 3, 2, 1 அதை எண்களின் அடிப்படையில் பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது டக்குன்னு நம்ம மனசில் பதிஞ்சிடும். அப்போ என்ன சொல்லி தூண்டும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிட்டேன், பாக்கி 3 பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம உள்ளம் தூண்டி விடும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைக்கின்ற அந்த போதனை முறைகள்,
அதில் பார்த்தீங்கன்னா சில செய்திகளை பட்டியலாக அடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு எண்களை சொல்லிடுவாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு கவனம் வந்துடும். பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன செய்தி இன்னைக்கு ரெக்கார்டடாக வந்து நம்ம கையில் கிடச்சிருக்குதுன்னா எப்படி ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு பாருங்கள், எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எழுதிய வச்சாங்க, குரான் வசனங்களை எழுதி வச்சார்கள், ஹதீஸ் எழுதிய வச்சாங்க. ரசூலா காலத்துக்கு பிறகு, அபூபக்கர் உமர் காலத்துக்கு பிறகு செவி வழி செய்தியாக சொன்னது இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசுன் மன் குன்ன ஃபீஹி தாக்க தோமல் ஈமான், 3 விஷயங்கள் இருக்கிறது, யாரிடத்தில் அது இருக்கிறதோ அவன் ஈமானின் சுவையை அடைந்து விட்டான் அப்படின்னாங்களா இல்லையா? அர்பவுன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன், 4 பண்புகள் இருக்கிறது, யாரிடத்தில் அது இருக்குமோ அவன் தெளிவான நயவஞ்சகனாகி விட்டான் சொன்னாங்களா இல்லையா? அந்த 4 என்ன அப்புறம் சொல்லுவாங்க, அவன் பேசினா பொய் பேசுவான், நம்பினால் மோசடி பண்ணுவான், வாக்களித்தால் மீறுவான், வழக்காடினால் அநீதி இழைப்பான், வரம்பு மீறுவான், இப்படின்னு அதுக்கப்புறம் பட்டியல் போட்டாங்க. முதல்ல ஒரு நம்பரை சொன்னாங்கல்ல, அப்படி பதிஞ்சிடும். நம்பரில் சொன்னால் அது பதியும். சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா இல்ல இல்லால் இல்லஹு, 7 சாரார் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலை, அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அந்த 7 சாரார் யார்? அப்புறம் ரசூலை விளக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த 7 அப்படின்னு சொன்ன உடனே 7 பேர் யார் என்று எதிர்பார்ப்பு வந்துடும். சகாபாக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க, மக்களுக்கும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பரில் அடித்த உடனே ஆழமாக நமக்கு ஒரு லிஸ்ட் அவுட் ஆயிரும். இப்போ எல்லார்ட்டையும் போகிறோம், நீங்கள் எல்லாரும் வெளியே போகிறீங்க, ஆனால் ஒரு 5 கண்டிஷன் இருக்குது இப்படிங்கிறோம். ஒன்று என்ன செய்வான், என்ன அந்த 5 கண்டிஷன் கேட்பான், 5ஐயும் மனப்பாடம் பண்ணியிருப்பான், மறக்கவே செய்யாது. எண்களின் மூலம் சொல்லி புரிய வைப்பது. அப்படி நம்ம மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு 6 பாயிண்டாக பிரித்து விட்டு மனப்பாடம் பண்ணிக்குவோம். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்தி அப்படி சொன்னாங்க. இதான் மாத்தல் இன்சானு இன்கத்தா அணுகு அமலுகு இல்லாமின் சலாசா, ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான்னா 3 விஷயங்களை தவிர எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும். என்ன அந்த 3? அப்புறம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். லா தகுமுஸ்ஸா, மறுமை நாள் ஏற்படாது, 10 அடையாளங்களை நீங்கள் காணாதவரை நாங்கள் ரசூலுல்லாஹ். என்ன 10 அடையாளம்? அப்புறம் சொல்லுவாங்க, கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியாக எண்களின் மூலம் 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஃபஸ்ட்டு அந்த 3 நபர்களை சொல்லாமல் எண்ணிக்கையை சொல்லிட்டு அப்புறம் அந்த நபர்கள் யார், என்ன பண்புகள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற சொல்ல விளக்குனாங்க பாருங்கள். இது ஒரு வியூகம், நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன எத்தனையோ அறிவுரைகளில் ஆழமாக நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரக்கூடியது எண்களின் அடிப்படையில் போட்டுதான் இருக்கும். துன்ககுல் மருஅத்துல் அர்பைன் லி மாலிகா வலி ஜமாலிகா வலி தீனிகா வலி ஹசபிகா அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹ். 4 காரணங்களுக்காக பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். பெண் பணத்திற்காக, அழகுக்காக, குலத்திற்காக, மார்க்கப்பட்டிற்காக சொன்னாங்களா இல்லையா? 4ன்னாங்களே முதல்ல. இந்த மாதிரி எண்களின் அடிப்படையில் வடிவமைத்தால் நம்ம நல்லா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணிடலாம். அதே மாதிரி வகைப்படுத்தி, கேட்டகரி வைஸ் வகைப்படுத்தி மனப்பாடம் பண்ணுறோம். வகைப்படுத்தி மனப்பாடம் பண்ணுறதுனா என்ன? இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறோம், ஒரு இடத்துல போய் துணி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல போய் பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல போய் காய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல இது. அப்போ நம்ம டக்குன்னு காய்கறி வகைகளில் இது, நம்ம அன்றாட பொருட்கள், சோப்பு சீப்பு கண்ணாடி ப்ரெஷ்ஷு, இது உணவுப் பொருட்களில் இது, மற்ற யார்ட்டையா கொடுக்கல் வாங்கலாம் இது என்று நாமளே வகைப்படுத்தி வச்சுக்கிட்டா, முதல்ல நம்ம இதை செய்வோம், 2வது அதை செய்வோம், திட்டமிட்டுக்கிட்டா எதையுமே மறக்க மாட்டோம் இல்லையா? ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் இருக்குது, என்ன எழுதினாலும் புரியுதோ கரெக்டாக ஏதோ ஒரு மருந்து எடுத்து கொடுத்துட்றான். நமக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். டான் அந்த மருந்துகளை அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுதுன்னா எப்படி? ஒரு 6000 7000 வகையான மருந்துகளை ஒரே இடத்துல போட்டால் அவனால் எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாது. எல்லாம் A to Z ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டு வகைப்படுத்துறது தான். ஆல்ஃபபெட்டிக்கலில் போட்டு டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியுது. ஒரு மளிகை கடை, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு போன உடனே பொருள்லாம் நம்மளாலையும் எடுக்க முடியுது, அவங்களாலையும் கொடுக்க முடியுது. எப்படி? கேட்டகரி வைஸ். இதெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற இடம், பிளாஸ்டிக் ஜாமான் இருக்கிற இடம், மசாலா பொருட்கள் இருக்கிற இடம், எல்லாம் கேட்டகரி வைஸ். நம்ம போனோன்னே டக்குன்னு எடுக்க முடியுது. மூளையையும் அப்படி கேட்டகரைஸ் பண்ணால் ஈஸியாக எடுத்துட முடியும். அதே மாதிரி இன்னொரு வழிமுறை என்ன? மனப்பாடம் செய்து அதை மறக்கக்கூடாது என்றால் அதற்கான மிக முக்கியமான இன்னொரு வழிமுறை, நாம் படித்ததை அடுத்தவருக்கு சொல்லணும். அடுத்தவங்களுக்கு சொன்னோன்னு வைங்க, மறக்கவே மறக்காது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழகாக சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவங்க யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்.
ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது ஒரு சிறந்த காரியம்தான். ஆனால் அதில் கிடைக்கும் மிக முக்கியமான பலன்களில் ஒன்று நம்ம மறக்கவே மாட்டோம். நம்ம படிச்சுட்டோம், அடுத்தாலும் சொல்லி கொடுத்து பாருங்கள், அவன் 1000 கேள்வி திருப்பி கேட்பான். அதில் இன்னும் நாம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருவோம். ஒரு யதார்த்தமான ஒரு தத்துவத்தை சொல்வார்கள். நீங்கள் எதை படித்தீர்களோ அதை ஒரு 6 வயது பிள்ளைக்கு உங்களால் புரிய வைக்க முடியவில்லையானால் நீங்கள் சரியாக படிக்கவில்லை அப்படிம்பாங்க. இது சில விஞ்ஞானிகள் சொன்னாங்கலாம் சொல்லுவாங்க. நாம் எதை படித்திருக்கிறோமோ ஒரு 6 வயது பையனுக்கு அந்த விஷயத்தை நம்மால் புரிய வைக்க முடியாவிட்டால் நாம் இந்த படித்ததை புரிந்து கொள்ளவில்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீ படித்ததை அடுத்தவனுக்கு சொல்லிப்பார், விளக்கி சொல்லிப்பார், விதவிதமாக விளக்கி சொல்லிப்பார். அதன் மூலம் அவன் அதை புரிஞ்சிட்டான்னா, நீ புரிய வச்சுட்டேனா உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நாம் மறக்காமல் இருப்பதற்கான வழி அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஞாபக மறதியிலிருந்து நாம் விடுபடலாம். பிரதானமாக அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு தருணத்திலும் என்ன செய்யணும்? பிரார்த்தனை, உதவியை கோரணும். அப்படி உதவியை கேட்டு உதவியை நாடி என்னுடைய ஞானத்தை அதிகரிப்பாயாக இறைவா என்று அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்து இது போன்ற முயற்சிகளை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோன்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம எதையுமே பலனுள்ள, நம் வாழ்க்கைக்கு பயனுள்ள எதையுமே மறக்க மாட்டோம். துல்லியமாக ஞாபகம் வைத்திருப்பதற்கு அது பலன் தரும் என்பதை கவனத்தில் வைக்கணும். ஒன்னொன்றையும் நம்ம கவனம் கூடுதலான அக்கறை செலுத்தணும். யதார்த்தத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இவர் யார்? சவுதி அரேபியாவில் பிறந்தவரா? அவர் எகிப்துக்காரர். அவர் அரபி மொழியை நல்லா படித்து நல்லா தேர்ச்சி பெற்று சஹீஹுல் புகாரியினுடைய மொழிபெயர்ப்புக்கு விளக்க உரையெல்லாம் எழுதுகிறார். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரபு மொழிக்கு ஹரக்கத் இருக்குது. ஜபரு, ஜேரு, ஜபர்லாம் சொல்லுவாங்க, ஃபத்தஹு, கசருன்னு சொல்லி அந்த குறியீடுகள் இன்றைக்கி இருக்குது. கடந்த காலங்களில் குறியீடுலாம் கிடையாது. அதற்கும் முந்தைய காலங்களில் புள்ளியே கிடையாது. பான்னா ஒரு தீட்டு இருக்கும், அவ்வளோதான். இப்படி தீட்டு இருக்கும். என்ன இருக்காது? மேலேயும் புள்ளி இருக்காது, கீழேயும் புள்ளி இருக்காது. இன்றைக்கி தான் நாம் சொல்கிறோம், மேலே ஒரு புள்ளி இருந்தால் நூனு, கீழே ஒரு புள்ளி இருந்தால் பா, கீழே 2 இருந்தால் யா, மேலே 2 இருந்தால் தா, 3 இருந்தால் சா. நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஒரே ஒரு இழுவை தான், அதை வச்சு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் புகாரிக்கு விரிவுரை எழுதுகிறார். ஒரு அறிவிப்பாளர் தொடரை பற்றி அப்படி தூக்கி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு? இவருடைய பெயர் ஹுசைன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பெயர் எழுதுகிறார். இதை எழுதும்போது குறிப்பிடுறாரு, இதை இந்த அறிஞர் ஹசன் எழுதிட்டாங்க, இது தப்பு. இந்த அறிஞர் ஹசீன் எழுதிட்டாங்க, இது தப்பு. இந்த அறிஞர் ஹுசைன் எழுதினாரு, ஆனால் வாப்பா பேரை தப்பாக எழுதிட்டாரு. இந்த அறிஞர் வாப்பா பேரை கரெக்டாக எழுதியிருக்காரு, இவர் பேரை தப்பாக எழுதியிருக்கிறாரு. இன்னொரு அறிஞர் 2 பேருடைய பேரையும் தப்பாக எழுதியிருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை, ஒரு அறிவிப்பாளருடைய பெயரில் என்னென்ன மிஸ்டேக் வந்திருக்கோ அவ்வளவையும் துல்லியமாக எடுத்து எழுதுறாங்க. 7000 சொச்ச ஹதீஸுகளுக்கு அவர் விளக்க உரை எழுதுகிறார். இது மட்டும் இல்லை, அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள், நம்பகமற்றவர்கள், அவர்களை பற்றி வரலாறு எழுதுகிறார். நபிமார்களின் வரலாறு அதை எழுதுகிறார். அதெல்லாம் ஆய்வு செய்கிறார். ஹதீஸ் கலை பற்றிய விளக்கம் எழுதுகிறார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு நபர் இவ்வளவு செய்திகளை, இவ்வளவு ப்ராஜெக்டை எடுத்து மக்கள்கிட்ட இவ்வளோ விளக்கம் சொல்ல முடியும்னா மூலம் அந்த அளவுக்கு எப்படி ஆழமாக சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவு திறனை அவன் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமலே கொடுக்குறான், நமக்கும் கொடுப்பான். இப்படி ஒரு ஈமானோடு நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம், இறைவன்கிட்ட நாடுவோம், இறைவன்கிட்ட உதவி தேடுவோம். நாம் முறையாக கவனத்தோடு அக்கறையோடு படிப்போம். அதன் மூலமாக நாம் வரிசைப்படுத்தி நினைவாற்றலை மேம்படுத்தி ரிவ்யூ பண்ணி மீள்பார்வை பண்ணி 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 எதையும் மறக்காமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பயனுள்ள வகையில் நம்மளால் கழிக்க முடியும். இதை நாம் முறைப்படி செய்து இம்மை மறுமையில் மகத்தான பயனை பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ். அடுத்த தொடரில் இந்த மனநலம் சார்ந்த வேற ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக நாம் அலசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.